ஒவ்வொரு வாட்டி எலெக்ஷன் வரும்போதும் எவ்வளவு பிஸியா இருந்தாலும் தன்னோட கடமையை ப்ராப்பரா பண்ணிட்டு இருக்கிற தல அஜித் இந்த வருஷமும் நேரத்திலே வந்து ஓட் பண்ணிட்டாரு. பிளாக் டிஷர்ட்ல வந்த தல அஜித்தோட ஒயிட் சல்வார்ல ஷாலினி கூட அஜித்தோட அம்மாவும் வந்திருந்தாங்க. மீடியாஸ் ஃபேன்ஸ் கிட்ட இருந்து 3 பேர்த்தையும் போலீஸ் ப்ரொடெக்ஷனோட உள்ள ஓட்டிங் பூத்துக்கு கூட்டிட்டு போக முதல்ல ஷாலினி, அதுக்கப்புறம் தன்னோட அம்மாவை ஓட் பண்ண கைட் பண்ண அஜித் கடைசியா ஓட் பண்ணாரு. வந்த வேகத்துல ஓட் பண்ண அஜித் அதே வேகத்துல கிளம்பிட்டாரு. எலெக்ஷன்னாவே பரபரப்பா இருக்கும். செலிபிரிட்டிஸ் ஓட் பண்ண வந்தா அதை விட பரபரப்பா இருக்கும். பட் நம்ம இளைய தளபதி விஜய் ஓட் பண்ண வந்தா இப்படிதான் இருக்கும். கார்ல இருந்து இறங்கி ஓட்டிங் பூத்குள்ளேயே போக முடியாத அளவுக்கு மீடியாஸ் ஃபேன்ஸ்னு அத்தனை பேர் அங்க திரண்டு நின்று இளைய தளபதி விஜயை திணற வச்சுட்டாங்க. கடைசியில ஒரு வழியா அடிச்சு புடிச்சு அந்த கிரௌட்ல இருந்து அவரை காப்பாத்தி இளைய தளபதி விஜய ஓட் பண்ண வச்சுட்டாங்க. திரும்பி அவர் கார்க்குள்ள போறது அதை விட பெரிய விஷயமா போச்சு. பொதுவா செலிபிரிட்டிஸ்க்கு கிரௌட் வரது சகஜமான விஷயம். பட் இளைய தளபதியை சூழ்ந்து நின்ன கிரௌட பார்த்தா அடுத்த எலெக்ஷன்ல இவர் நின்னா இவர் தான் ஜெயிப்பாருங்கிற அளவுக்கு அத்தனை கூட்டம். எவ்வளவு சதவீதம் ஏறுதோ அந்த அளவுக்கு ஜனநாயகத்துக்கு ஆயுள் இருக்குன்னு அர்த்தம். அவ்வளவுதான். என்னுடைய விருப்பம் அந்த பர்சன்டேஜ் விழுக்காடு அதிகமாகணுங்கிறது. இந்த தேர்தல் எந்த மாதிரியான அரசியல்வாதிகள் வர வேண்டும் என்று நினைக்கிறீங்க? நம்ம நினைக்கிறதெல்லாம் நடக்காது. அதனால நல்லவங்க வரணும்னு நினைக்கிறேன். அவ்வளவுதான். இவர் இந்த வருஷம் ஓட் பண்ணுவாரா மாட்டாரா? ஏன்னா ஷூட்டிங்காக வந்து யூஎஸ் போறேன்னு சொல்றாரு. என்ன பண்ண போறாருன்னு பல பேர் எதிர்பார்த்துட்டு இருந்த உலக நாயகன் கமல்ஹாசன் ஆழ்வார்பேட்டையில இன்னைக்கு காலையில ஓட் பண்ணிட்டாரு. இவர் கூட இவரோட 2வது பொண்ணு அக்ஷரா, கௌதமி 2 பேருமே வந்து ஓட் பண்ணாங்க. நம்ம ஸ்ருதிஹாசன் மட்டும்தான் மிஸ்ஸிங். இவங்க ஷூட்டிங்ல பிஸியா இருக்காங்களா இல்ல வேற எங்கேயாவது ஓட் பண்ண போறாங்களாங்கிறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நம்ம சூப்பர் ஸ்டார் காலையில 7 மணிக்கெல்லாம் ஸ்டெல்லா மேரிஸ்க்கு வந்து ஓட் பண்ணாரு. இவர் கார் விட்டு இறங்கினதுல இருந்து ஓட் பண்ணி வெளியே வர வரைக்கும் மீடியாஸ் இவரை பேச வைக்க எவ்வளவோ ட்ரை பண்ணாங்க. எல்லாரும் ஓட் பண்ண வேண்டியது அவங்களோட கடமையா உணர்ந்து வந்து ஓட் பண்ணணும். இது நம்மோட கடமைன்னு சொன்ன சூப்பர் ஸ்டார் கண்டிப்பா இந்த முறை வித்தியாசமான தேர்தல் தான் சொல்லியிருக்காரு. அவர் எதை மீன் பண்ணி சொன்னாருன்னு தெரியல. பட் இந்த எலெக்ஷன்ல ஓட் பண்றதுக்கு பணம் கொடுக்கறத பத்தி மீடியாஸ் கேட்கும்போது அதுக்கு தான் எந்த ஒரு கருத்தும் சொல்ல விரும்பலன்னு சொல்லி சூப்பர் ஸ்டார் சொல்லியிருக்காரு. வணக்கம். இன்றைக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கக்கூடிய தமிழக சட்டசபை தேர்தலில் நான் வந்து ஒரு லட்சிய திராவிட முன்னேற்ற கழகத்தோட ஒரு தலைவருங்கிற மாதிரியோ இல்லை திரைப்பட ஊடகத்தில் ஒரு நடிகர் இயக்குனர் என்ற முறையிலோ இல்லை அந்த கருத்திலாம் இல்லை. நான் இந்த நாட்டின் சாதாரண குடிமகன் ஒவ்வொருவரும் அவங்களோட ஜனநாயக கடமையை செய்யணும். அதுக்காக தான் என் பையன் சிம்பு கூட அவரோட இதுக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய இளைஞர்கள்லாம் ஓட்டு போடணுங்கிறதுக்காக ஒரு பாட்டே பண்ணியிருக்கிறாரு. நான் என்ன சொல்ல வரேன், இன்றைக்கி வந்து இந்த பூத்தில் இந்த இந்தி பிரச்சார சபாவில் நான் பல ஆண்டுகாலமாக இங்கே வாக்களித்து கொண்டிருக்கின்றேன். மக்கள் இன்றைக்கு ஆர்வமாக மழை பெய்தாலும் கூட, கதிரவன் கார் மேகத்துக்குள்ளே மறைந்தாலும் கூட, மழை பெய்தாலும் கூட கையில் குடை இருக்கிறதோ இல்லையோ குடையையும் மறந்து இந்த நாட்டில் வந்து மக்கள் வந்து வாக்களிக்க வந்த மக்களுக்கு முதல்ல அவங்களுக்கு நான் வந்து என்னுடைய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். ஏன்னா அவங்களோட ஓட்டு உரிமையை இழந்துட்டு நிற்கக்கூடாது. ஓட்டை வந்து அவங்கவுங்க போடணும். அதை போட வந்த மக்களை மதிக்கணும். நான் முன்னாள் பூங்கா நகர் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினராக இருந்திருக்கிறேன். நான் வந்து மாநில சிறுசை துறையுடைய துணைத் தலைவராக இருந்திருக்கேன். நான் திரைப்பட உலகத்தில் வந்து ஒரு இயக்குனராக இத்தனை ஆண்டு காலம் ஒருதலை ராகம் படத்துலேருந்து ஆரம்பித்து இன்றைக்கி ஒருதலை காதல்ங்கிற இந்த காலகட்டம் வரைக்கும் ஒரு திரைப்பட உலகத்தில் எனக்குன்னு ஒரு பேர் புகழெலாம் இருந்தாலும் கூட எனக்கு எந்த முன்னுரிமையும் வேணும். நான் கியூலெல்லாம் நிற்க மாட்டேன்னு சொல்ல, நான் வரிசையில் தான் நிற்க விரும்புகிறேன். நான் சட்டத்தை மட்டுமே மதிக்க விரும்புகிறேன். இந்த சட்டத்தை மதிக்கணும்னு ஏன் நினைக்கிறேன்னா, மக்கள்கிட்ட ஒன்று தான் சொல்கிறேன். சட்டத்தை நான் மதிக்கணும்னு நினைக்கிற மாதிரி மக்கள் கூட சரியான சட்டமன்ற உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க வேண்டும். இன்றைக்கி வந்து நாட்டில் ஜனநாயகம் இருக்குதா பணநாயகம் இருக்குதா அப்படிங்கிற மாதிரி ஒரு பெரிய பட்டிமன்றம் நடந்துகிட்டு இருக்குது. எங்கே பார்த்தாலும் ஜனநாயகமா பணநாயகமா, பணம் பட்டுவாடா செய்யப்படுகிறது, மக்களுக்கு பணம் கொடுக்கப்படுகிறது அப்படிலாம் சொல்லும்போது எனக்கு என்னமோ வாக்காளர்களை கொச்சப்படுத்துகிற மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்குது.
ஆனால் ஒன்று மட்டும் சொல்கிறேன், யார் என்ன பண்ணாலும், என்ன பணம் கொடுத்தாலும், பணம் பட்டுவாடா செய்யப்படுகின்றது யார் சொன்னாலும், என்னென்ன பேசிட்டு இருந்தாலும் ஓட்டு போடக்கூடிய மக்கள் அவர்கள் அதுவும் படித்தவர்கள் தெளிவாக இருக்கிறார்கள், பாமர மக்கள் தெளிவாகவும் இருக்கிறார்கள், நெளிவு சுழிவாகவும் இருக்கிறார்கள் என்று மட்டுமே நான் கருதுகிறேன். அதனால் யார் என்ன கொடுத்தாலும் மக்கள் கையில் கொடுக்கக்கூடிய அந்த நோட்டை பார்க்காதீங்க. 5 வருஷத்துக்கு உங்களுடைய எதிர்கால வாழ்க்கை, அந்த எதிர்கால வாழ்க்கையை நிர்ணயிக்கக்கூடிய இந்த ஓட்டு. மக்களுக்காக என்ன திட்டம் போடணும், மக்களுக்கு என்ன திட்டம் போட்டுட்டு அதில் தாங்க என்ன சுயநலத்தை ஆதாயத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று திட்டம் போடுபவர்களை நல்ல மக்கள் மனசில் கொண்டுக்கிட்டு ஓட்டு போடணுன்றது மட்டும்தான் என்னோட வாதம். ஏன்னு கேட்டாக்கா 5 வருஷம் உங்களோட எதிர்காலத்தை தொலைச்சிடாதீங்க. நாட்டில் அந்த காலத்தில் வெள்ளைக்காரன் ஆட்சி கண் செஞ்சுட்டு போயிட்டான். வெள்ளைக்காரனோட ஆட்சியை ஒழிக்கணும்னு சுதந்திரம் வாங்கிட்டோம். ஆனால் வெள்ளைக்காரர்கள் போய் இந்த நாட்டை விட்டு சென்று விட்டாலும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய கொள்ளைக்காரர்களிடம் இந்த நாட்டை எப்படி மீட்கக்கூடியதுன்ற அளவில் மக்கள் இன்னைக்கு போராடிக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு அதாவது வெள்ளைக்காரன் காலத்தில் கால்வாய்கள் தூர்வாரப்பட்டது. ஏன் தெரியுமா? கால்வாய்கள் ஓட வேண்டும். கால்வாயில் தண்ணி ஓடினாதான் அது கடல்ல போய் கலக்கும். அப்படி இல்லாட்டாக்கா கால்வாய்கள் தூர்வாரப்படுவதில்லை, ஏரிகள் தூர்வாரப்படுவதில்லை, குளங்கள் தூர்வாரப்படுவதில்லை. சேர எடுத்தா மட்டும்தான், தூர எடுத்தா மட்டும்தான், நீர்நிலைகள் நிறைஞ்சா மட்டும்தான் மக்கள் சந்தோஷமா வாழ முடியும், மக்கள் சுபீட்சமா வாழ முடியும். எல்லாரும் வாய்க்காலெல்லாம் அடைச்சிட்டு, ஏரியெல்லாம் உடைச்சிட்டு, ஏரியெல்லாம் துத்துட்டு, எல்லாருமே நிலத்தை ஆக்கிரமிச்சுக்கிட்டு அங்கெல்லாம் வீடு கட்டிக்கிட்டா, அதுக்கெல்லாம் எல்லாரும் கை கொடுத்துக்கிட்டு இருந்தா, சும்மா ஓட்டு போடுற அன்னைக்கு ஒரு நாள் மட்டும் மக்கள் நாங்கள் ஓட்டு போட்டு போறோம்னு போனா போராது. மக்கள் சிந்திக்க வேண்டும். ஏன் தூர்வாரப்படவில்லை, ஏன் நீர்நிலைகள் குளங்கள் எல்லாம் சரி செய்யப்படவில்லை? அது யார்? நான் எந்த கட்சியோடைய இதுக்கும் பேசல, நடுநிலைமையாக பேசுகிறேன். யார் ஆட்சிக்கு வந்தாலும், ஆட்சியில யார் வந்தாலும், யார் சட்டமன்ற உறுப்பினர்களாலும் தட்டி கேட்கணும். சிம்பல் பார்த்து ஓட்டு போடக்கூடிய இந்த நாடுல சின்னம் பார்த்து ஓட்டு போடுறதை விட என்னைக்கு நல்ல எண்ணத்தை பார்த்து ஓட்டு போடக்கூடிய நாள் வருதோ அன்னைக்கு தான் நாடு உருப்பிடும். யார் ஓட்டு எலெக்ஷன்ல யார் நிற்கிறா, யார் வேட்பாளர், அவரோட தகுதி என்ன என்பதெல்லாம் தெரிந்து கொள்ள முடியாமல் இன்றைக்கு நாட்டில் ஒரு தேர்தல் நடக்குதுன்னு சொன்னா இதெல்லாம் சிந்திக்கப்பட வேண்டிய விஷயம். இவையெல்லாம் இன்றைக்கு களையப்படுகிறதோ அன்றுதான் இந்த நாடு முன்னேறும். அப்படிப்பட்ட ஒரு நாள் வர வேண்டும் என்று எல்லாம் வல்ல இறைவனை பிரார்த்தனை பண்ணுகிறேன். இன்னும் போலிங் கொஞ்சம் கம்மியாக இருக்குன்னு சொல்கிறாங்க. அண்ட் டியூ டு ரெயின் ஆல்சோ. யாரெல்லாம் இன்னும் போடாமல் இருக்கீங்களோ கொஞ்சம் சீக்கிரம் போய் ஓட்டு போட்டால் நல்லாயிருக்கும். மற்றபடி கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம் நடக்கும்னு நம்புகிறேன். எல்லாம் உள்ள இறைவன். நன்றி. எதுக்கு மாற்றம் வேணும்னே புரியல. நல்லா தானே எல்லாருமே. அப்படிலாம் ஒன்றும் இல்லை, என்ன நடக்கணுமோ அதான் நான் சொல்கிறேன்ல. இயற்கை கூட நம்ம நினச்சதா இன்றைக்கி திடீர்னு மழை பெய்யுது. ஸோ அந்த மாதிரி திடீர்னு என்ன வேணால் நடக்கலாம். என்ன மாதிரி ஆட்சின்றதை விட முக்கியம் இல்லை, ஒரு நல்ல ஆட்சி நடந்தால் போதும். அதான் நல்லா இருந்தது. ஸோ இது எல்லோரும் ஓட்டு போடணுன்றதுக்காக தான் நான் ஒரு விஷயம் பண்ணோம். ஸோ இப்போவும் அதுதான் சொல்கிறேன், நிறைய பேர் இன்னும் ஓட்டு போடாமல் இருக்காங்க. ஸோ சீக்கிரம் போட்டாங்கன்னா நல்லாயிருக்கும். இந்த எலெக்ஷன் எப்படி பார்க்குறீங்க உங்களோட பார்வையில்? நான் எப்படியும் பார்க்கல சார், நான் அரசியல்வாதிலாம் இல்லை. ஸோ அதனால் இட்ஸ் ஆல் ஓகே. வணக்கம். இப்போ தான் நான் ஓட்டு போட்டு வெளியே வந்திருக்கேன். இன்றைக்கி காலையிலேருந்தே கொஞ்சம் கூட்டம் கம்மியாக இருக்குங்கிறது தான் ரிப்போர்ட்டாக சொல்கிறாங்க. எல்லா பூத்துலேயுமே கூட்டம் கம்மியாக இருக்குன்னு. இன்றைக்கி வெதர் நல்லா இருக்குது, வெயில் இல்லை. தயவு செஞ்சு லீவில் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் எந்திரிச்சு ஓட்டு போடுங்க. உங்கள் கேண்டிடேட்ஸ் ஃபஸ்ட்டு யார் யார் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கோங்க.
அவங்கள பற்றி படிங்க, படிச்சுட்டு வந்து ஓட்டு போடுங்க. நான் படிச்சுட்டு வந்தால் ஓட்டு போட்டிருக்கேன், எல்லாரை பற்றியும் நான் படிச்சுட்டு வந்தால் ஓட்டு போட்டிருக்கேன். இன்டர்நெட் எல்லாரை பற்றியுமே இருக்குது. ஸோ தயவு செஞ்சு வீட்டிலேருந்து எந்திரிச்சு வந்து ஓட்டு போடுங்க. அண்ட் அப்பா சொன்ன மாதிரி மதுவிலக்கு எவ்வளோ முக்கியம்னு நல்லா தெரியுது. எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமாக படுறது விவசாயம். சமீபத்தை கூட சொல்லிட்டு இருந்தேன், விவசாயம் பற்றி கதை தான் நடிக்கணும்னு ஆசைப்பட்டு இருக்கேன். ஏன்னா விவசாயம் ரொம்பவுமே மோசமாக போயிட்டுருக்கு. நான் ஊரில் போகும்போது விவசாயம் செழிப்பாக இருந்ததெல்லாம் இப்போ அந்த ஊரே ஆளே இல்லை இப்போது. அதனால் விவசாயத்துக்கு நிச்சயமாக வர அரசாங்கம் நல்லது பண்ணியே ஆகணும். நிறைய விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள வந்து பெருமைப்படுத்தி அவங்களோட லைஃப்பை ஈஸியாக்கி தரணும். தேங்க்யூ. இல்லைங்க, அது பெரிய விஷயம். இந்த தேர்தலில் எல்லா கட்சியுமே மதுவிலக்கை அமல்படுத்துறதாக வாக்கு கொடுத்துருக்காங்க. யார் ஜெயிப்பாங்கன்னு தெரியாது. ஐயா கையெடுத்து கும்பிட்றேன், யார் ஜெயித்தாலும் முதல் வேலையை அதை செய்யுங்க. தமிழ்நாட்டில் இந்த 40 வருஷத்தில் 1 கோடி பேரை வந்து குடிகாரனாக்கிட்டோம். 50 லட்சம் பேர் குடி நோயாளிகளாக இருக்காங்க. குடும்பத் தலைவனை குடிகாரனாக்கி அவன் ஈரெல்லாம் பெருசாக்கி அவனை சாகடிச்சிட்டு இலவசங்கிற பேரில் எதுக்கு வாக்கரிசி போடுறீங்க? பாலியல் பலாத்காரம் சொல்கிறீங்களே, அதுக்கு அடிப்படை காரணம் மது. ஞாபகம் வச்சுங்க. எவ்வளோ பெரிய கோழையாக இருந்தாலும் தொடை நடுங்கியாக இருந்தாலும் ஒரு 400 மில்லி அடித்தான்னா அசாத்திய தைரியம் வருது. அதனுடைய விளைவு அவன் மிருக வெறிக்கு அம்மா வித்தியாசம் தெரியாது, அக்கா வித்தியாசம் தெரியாது, மனைவி தெரியாது, மகள் தெரியாது. 95 வருஷம் ஒன்றுக்கு பக்கெட்டில் போயிட்டு எந்த மிதிக்கப்பட்ட ஒடுக்கப்பட்ட மேலே காப்பாற்றுக்காக பெரிய கஷ்டப்பட்டாரோ அந்த ஒடுக்கப்பட்ட மிதிக்கப்பட்ட இனம்தான் தாஜ்மஹாலை செத்து கொண்டிருக்கிறது. உங்களை கையெழுத்து கும்பிட்றேன், 7 கோடி மக்கள் சார்பாக கையெழுத்து கும்பிட்டுக்கிறேன். முதல் வேலையாக மதுவிலக்கை அமல்படுத்துங்க. உடனடியாக பண்ண முடியாத படிப்படியாக வச்சு பண்ணுங்கன்னு கெஞ்சி கேட்டுக்கிறேன். ரெண்டாவது, நமக்கு வந்து நிறையா வந்து விவசாயத்துக்கான நிலம் இருக்குது, ஆனால் நீர் ஆதாரம் நமக்கு கிடையாது. வடநாட்டில் என்ன நடக்குது? கங்கையும் யமுனையும் ஒவ்வொரு பருவமழை காலத்துலையும் பேய்த்தனமாக மழை பெஞ்சு ஊரெல்லாம் அடிச்சிட்டு போகுது. ஆயிரக்கணக்கான பேர் செத்துட்டு இருக்காங்க. கங்கை காவிரி இணக்கம்னு சொல்லி பார்த்தாச்சு, அது நடக்கிற மாதிரி தெரியல. நல்லா ஞாபகம் நடக்கக்கூடிய விஷயந்தான். இங்கே ஆந்திராவில் சந்திரபாபு நாயுடு 5 மாதத்தில் 1300 கோடியில் கோதாவரியும் கங்கையும் இணைச்சு ராயலசீமாவிலும் கிருஷ்ணா நதி டெல்டா பகுதியும் இன்னும் வந்து 17 லட்சம் ஏக்கரா வந்து விவசாயம் பண்ணியிருக்காரு. நம்ம தமிழ்நாட்டை பொறுத்தவரையிலும் அதெல்லாம் உடனடியாக பண்ணனா கூட 6 ஏரி குளங்களை தயவுசெய்து தூர்வாருங்க. கோயம்புத்தூரில் நொய்யல் வந்துட்டு இருக்கு, 170 கிலோமீட்டர் நொய்யலாத்தை வந்து தூர்வாரிட்டு இருக்காங்க. அது மாதிரி 6 ஏரி குளங்களை தூர்வாரி வச்சோம்னா பருவமழை பெய்யும் போது காவிரியிலையும் தாமிரபரணி வைகையில் வரக்கூடிய தண்ணியை நம்ம சேர்த்து வச்சா விவசாயத்துக்கு உபயோகமாக இருக்கும். அடுத்தது, நாட்டினுடைய 30% வந்து காடுகள் இருக்கணும். வளமான நாடுங்கிறதுக்கு 30% வந்து காடுகள் இருக்கணும். நாம் வந்து தங்க நாக்கிரமங்கிற பேர்லையும் வீடு வாசல் கட்டுறதுக்காகவும் கிட்டத்தட்ட 10 கோடி மரங்களை வெட்டியிருக்கோம். 10 கோடி மரங்களை வெட்டியிருக்கோம். 1 கோடி மரம் நட்டுருக்கிறோம். வீட்டுக்கு 4 மரம் நட்டால் தான் உங்கள் பேரம் பேத்துக்கு வரும்போது ஒரு குளிர்ச்சியான நாடு கிடைக்கும். அதே சமயத்தில் எல்லா ஊர்லையும் எல்லா மரம் முளைக்காது. எந்த மண்ணில் எந்த மரம் முளைக்குதோ அந்த மரத்தை நட்டு தயவு செய்து வீட்டுக்கு 4 மரத்தை நட்டு வளர்த்துங்க. அதுதான் நம்ம அடுத்த தலைமுறைக்கு நம்ம பண்ணுற நல்ல காரியம். நன்றி, வணக்கம். What's your word of advice for our youngsters? Please go and vote, because all you youngsters out there have a say today in how the government should run us. So I think you have to be out there and also help the government for us. Thank you. Thank you. இது எனக்கு 2வது எலெக்ஷன் நான் ஓட் பண்ணுறேன். எவ்ரி டைம் எலெக்ஷன் நடந்தால் 100% வந்து ஓட் பண்ணணும்னு எனக்குள்ள ஒரு ஆசை இருக்குது. அதே மாதிரி எல்லாருக்குமே இருக்கணும்னு நான் வேணும்.
ஓட்டு போட்டாச்சு. இப்போ தான் 2 பேரும் சேர்ந்து போட்டோம். அண்ட் இது வந்து ஒரு நம்மளுடைய உரிமை. அது கண்டிப்பாக ஓட்டு போடணும்னு சின்ன வயசுலேருந்து சொல்லி கொடுத்து தான் வளர்த்தாங்க. ஸோ அதை வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். எல்லா ஜென்ரேஷனும் ஃபாலோ பண்ணணும்னு கேட்டுக்கிறேன். நான் என் ஓட்டு போட்டாச்சு. நானும் போட்டாச்சு. நீங்களும் போட்டுருங்க.